பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஜூன் மாதம் 15/6/2026 மிருகசீரிஷ நட்சத்திரம் அமாவாசை திதியோட மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட தமிழ் மாதங்களில் சித்திரை வைகாசி ஆனி என்ற 3வது மாதம் பிறக்கின்றது. அடுத்ததாக ஆனி 8ஆம் நாள் 22/6/2026 வைணவ திருக்கோயிலில் திருமஞ்சனம் சிறப்பாக பெருமாளுக்கு அபிஷேகம் ஆராதனை தூப தீபம் நைவேத்தியமெல்லாம் உற்சவமூர்த்தியிலிருந்து கருவறையிலிருந்து எல்லாம் சிறப்பாக செய்வாங்க. ஆனால் திருமஞ்சனம்ங்கிறது சிவத்தலத்தில் இல்லை. அப்போ திருமஞ்சனம் எல்லா இடங்களும் பெருமாளுக்கு உகந்தது, பெருமை வாய்ந்தது. ஆனால் இந்த ஆனி மாதம் மட்டும் மகாவிஷ்ணுடைய மாமனாகிய கோவிந்தராஜ பெருமானுடைய மாமனாகிய நடராஜ பெருமானுக்கு இந்த ஆனி மாதம் திருமஞ்சனம் உண்டு. மற்ற நேரம்லாம் 16 அபிஷேகம் 32 அபிஷேகம் எல்லாம் நடக்கும். ஆனால் இதில் மட்டும் இந்த ஆனி மாதத்துக்கு மட்டும் மிக பெருமை சேர்ப்பது நடராஜமூர்த்தியினுடைய திருமஞ்சனம். ஏன்னா 12 மாதங்களும் இந்த ஆனி மாதத்தில் ஆங்கிலத்திற்கு ஜூன் மாதம் ஏற்கனவே இப்போது தான் குரு பயிற்சியெல்லாம் வந்திருக்குது. எனவே நேயர்களுக்கு அப் டு டேட் சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு கேட்பீங்க. அந்த வகையிலே மாதாந்திர டிவி நேயர்களுக்கும் என்னை ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற நேயர் பெருமக்களுடைய பாதம் பணிந்து 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போது நம்ம தொகுத்து வழங்க உள்ளேன். அடுத்து நாம் காண இருப்பது, எல்லாருமே வயிற்று பசிக்குத்தான் நோக்கி போவீங்க. வயிற்று பசி இல்லாத ஒரு பசி இருக்குது, அதுதான் யோக பயிற்சி. அதுதான் யோக பசி, தவ பசி, ஞான பசி, தியாக பசி, எல்லா வகையிலையும் நீதியோடு நெருப்போடு இருக்கக்கூடிய பசி, எதுக்கூட பார்க்கக்கூடிய பசி. அப்போ அப்படி பசியை நீக்கக்கூடியவரும், நீதி தவறாதவரும், மதிப்பு மிக்கவரும், மாசற்றவரும், தியாக உள்ளத்தோடு இருப்பவரும் ஐப்பசி மாதத்தில் பிறப்பவர்கள். அப்படின்னா யாரு? ஐப்பசி மாதத்தில் பிறப்பவர்கள், சித்திரை 3ஆம் 4ஆம் பாதத்தில் பிறப்பவர்கள். அடுத்தது யாரு? விசாகத்தில் பிறப்பவர்கள். அடுத்தது சுவாதி பிறப்பவர்கள், சுவாதி நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள். அப்போ இவங்கெல்லாம் எதுக்கு சம்மந்தப்பட்டவங்கன்னா அந்த துலாம் ராசிக்கு சம்மந்தப்பட்டவங்க. இது எல்லாமே துலாம் ராசிக்கு சம்மந்தப்பட்டவங்க. அப்போ துலாம் ராசி சம்மந்தப்பட்டவங்களுக்கு அங்கே சூரியன் நீச்சம். அதனால தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு இன்ட்ரோலேயே சொல்லியிருக்கிறேன், நிறைய தடவை உங்களுக்கு ரிஷப ராசியை பற்றி சொல்லியிருக்கிறேன். சிம்ம லக்கணமும் கடக லக்கணமாக இருந்தால் சுக்கிரன் பாதகாதிபதி. மறவாதீங்க, தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க, பயப்படாமல் இருங்க. அதுக்கு தான் அதை சொல்கிறது. அப்போ அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாதம், இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய பலன் நிச்சயமாக கடந்த காலத்தை விட ஒரு 10% கம்மி தான். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பிறர் பொருளை பறிக்கக்கூடாது, பிறர் நோக்கம் அறியக்கூடாது, உண்மையோடு சொல்லணும். அதுக்காக துலாம் ராசிக்கு இப்போ குரு பயிற்சி நல்லா இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு பார்வை இவ்வளோ நாள் இருந்துச்சு. மிதுனத்திலிருந்து 5வது பார்வையை பார்த்துக்கிட்டு இருந்தார், அதுதானே உண்மை. இப்போ பார்க்க முடியாது. இப்போ என்ன பண்ணாது, அதோட ஒரு பங்கு அதிகமான இடத்துல இருக்கார். அதனால தான் நான் என்ன சொன்னேன், கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சக ராசி, தனுசு ராசி, மகரம் எல்லாமே சிறப்பு மிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ என்ன ஆகுது, 7 8 9 10 11 10 தசமத்துக்கு போயிருக்கிறார். உங்கள் ராசிக்கு 10ல் குரு உச்சமடைகிறார்.
அப்போ 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும், 10ல் ஒரு அரசர் இருக்கணும், 10ல் ஒரு ஞான குரு இருக்கணும், ஒரு ஞான தந்தை இருக்கணும், சக்கரவர்த்தி இருக்கணும், யோக நிலையில் இருக்கணும், தவசீலத்துக்குரியவங்க இருக்கணும். பார்த்தீங்களா? இவ்வளோ சிறப்புகள் இருக்குது. குரு உங்கள் ராசிலேருந்து 10க்கு இருக்கிற இடத்துல எப்படி பவர்ஃபுல்லாக இருக்கார் பாருங்க. பவர்ஃபுல்லோடு இருக்கார், ஞானத்தோடு இருக்கிறார், குணத்தோடு இருக்கிறார், தியாகத்தோடு இருக்கிறார், ஒழுக்கம் தவறாமல் இருக்கிறார், உச்சம் பெற்று இருக்கின்றார். அப்போ ஏற்கனவே குரு யாரு? நீதிபதி. துலாம் யாரு? அதை விட அதிபதி. எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. தான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் நோக்கம் பிற நோக்கம் கிடையாது. இப்படி காது கழுத்து இப்படி கூட திரும்பாது. இந்த துலாம் ராசிக்காரங்க பாருங்க, வள்ளலார் சொல்லுவாங்க, வணக்கத்துக்குரிய தியாகத்துக்குரிய அருள்தன்மையுடைய சுவாமி ராமலிங்க சுவாமிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி கையை வீசி நடக்க மாட்டாங்க. கையை வீசி நடக்க மாட்டாங்க, இப்படி தான் கையை கட்டி போவாங்க. ஏன்னா வீசி நடந்தால் கூட அந்த பூச்சிகள் இடையில் வரக்கூடிய அந்த பூச்சிகளுடைய உயிர் போயிடும், அந்த பூச்சிகளுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அதனால கையை கட்டிட்டு பேசாமல் போவார், வீச மாட்டார். அந்த நிலை தான் துலாம் ராசி நேயர்களுக்கு. துலாமில் உள்ளவங்களை பாருங்களே, தான் உண்டு, அதாவது பிறருக்கு உதவி செய்வதை விட அவங்களுக்கு செய்யக்கூடிய கர்மங்கள், அவங்களுக்கு செய்யக்கூடிய தர்மங்கள், அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த பரோபகாரங்கள் எல்லாமே அவங்களுக்கு திருப்தியாக இருந்ததை செய்வாங்க. தசாபத்தி பார்த்துக்கங்க, தசாபத்தி பார்த்துக்கங்க, என்ன லக்னம்ங்கிறத பார்த்துக்கங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக எந்த வகையிலாவது ஒரு சிக்னிஃபிகேஷன், எந்த வகையிலாவது ஒரு உச்சம், எந்த வகையிலாவது ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். அதுக்காக துலாமில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் உச்சத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியும் பகையினாலும் சொல்ல முடியாது. அந்த பாவகத்தன்மை, 10ஆம் இடத்து பாவகத்தன்மை, 10ஆம் இடத்து ப்ரொபோஷனல், 10ஆம் இடத்து கர்மாதிபதி, 10ஆம் இடத்து தொழிலதிபதி, 10ஆம் இடத்து எல்லாத்துக்கும் முக்கியமான ஹார்ட், அங்கே உச்சம் பெறதுனால துலாம் ராசிக்கு உங்கள் தசாபுத்தி மட்டும் தயவு செய்து பார்த்துக்கணும். சுக்கர திசையில் சூரிய புத்தி, சூரிய திசையில் சுக்கர புத்தி துலாம் ராசிக்கு வராமல் பார்த்து கவலையே விடுங்க. அனைத்தும் வெற்றி, எல்லா வகையிலையும் வெற்றி, அனைத்தும் வெற்றி, எல்லா வகையிலும் வெற்றி பெற்று நிச்சயமாக ஒரு சிறப்பான அந்தஸ்தை பெறுவீர்கள் துலாம் ராசி, ஒரு சிறப்பான அந்தஸ்தை பெறுவீர்கள் துலாம் ராசி. எனவே தயவுசெய்து இந்த ஆனி மாதத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு உங்கள் தசாபுத்தி தசநாதனை எடுத்துக்கங்க, எந்த பிரச்சனையும் வராது கண்டிப்பாக. ஏன்னா உங்கள் ராசிக்கு சனி 6ல் இருக்கார், 6ல் மந்தன் இருந்தார், அனைத்து செல்வங்களும் நிரம்பும். 6ல் மந்தன், 6ஆம் இடத்துல மந்தன் சூப்பராக இருக்கும். 6ல் மந்தன், அனைத்து செல்வமும் தானாக. உச்சம் பெற்ற சனி, எத்தனையோ கிரகம் இருக்குது. செவ்வாய் கூட மகரத்தில் உச்சம்தான், ரோஹிணி கூட ரிஷபத்தில் உச்சம்தான். ஆனால் துலாமில் உச்சம் பெறுகிற சனீஸ்வரனுக்கு மதிப்பு வேற. அது என்னமோ தெரியல, அங்கே தான் சுவாதி அவருடைய நட்சத்திரம் இருக்குது, அவருடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்குது. இந்த மாதம் பாருங்க, சக்கரத்தாழ்வாருக்கும் சுவாதி வருது. சக்கரத்தாழ்வாருக்கு ரொம்ப அற்புதமான சுவாதி தான், சனீஸ்வரனுக்கும் சுவாதி தான். அதனால தான் நான் நிறைய ரெஃபர் பண்ணுறது, திருச்சியை ரெஃபர் பண்ணுவேன். ஒரே இடத்துல எல்லாமே என்னென்னா, இந்த ஜோசியக்காரன் அங்கே ஒரு கோயிலை சொல்கிறான், இங்கே ஒரு கோயிலை சொல்கிறான், 100 மீட்டருக்கு மேலே அங்கே சொல்கிறான்னு சொல்லி திட்டுவீங்க. அப்படியெல்லாம் இல்லை. உங்கள் பக்கத்தில் எந்த கோயில் இருக்குதோ, எந்த திருத்தலமோ அதுக்கு சென்று வழிபட்டால் இழந்த பொருளை ஈட்டு எடுப்பதற்கும், கடந்த காலத்தை நினைவுபடுத்தி கொண்டு எதிர்காலத்தை சிறப்பாக அமைவதற்கும் மிக சிறந்த திருத்தலம், சிறந்த வழிபாட்டு ஸ்தலம், சிறந்த பரிகார ஸ்தலம் திருவானைக்காவல் ரங்கநாதர். இதை பண்ணிட்டு வாங்க, நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.